எண்ணம் போல் வாழும் அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபேஸ்புக்கில் நம்ம ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணால், அதாவது ஃபேஸ்புக்கில் நம்ம வந்து பேஜஸ் கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ பேஜஸ் கிரியேட் பண்ணும்போது ஏதாச்சும் நம்ம தவறுதலாக ஏதாச்சும் ஒரு காப்பிரைட் கண்டென்ட் ஆட் பண்ணியிருப்போம், இல்லை ஏதாச்சும் ஒரு நம்ம சைடில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி மிஸ்டேக் பண்ணியிருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 3 நாள் வந்து நீங்கள் வந்து போஸ்ட் எதுவும் போட முடியாதுன்னு பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் 3 நாள் ஆகியும் வந்து அந்த இதை அவங்க வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ப்ளஸ் வந்து நம்ம அக்கௌண்ட் வந்து டிசேபிள் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி பல ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கலாம். ஸோ இந்த பல ப்ராப்ளம்ஸ் வந்தனால நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ அவங்களை காண்டாக்ட் பண்ணி நம்ம வந்து பேசுவோம். ஸோ அது எப்படின்றது அந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சேனல் ஆன்லைன் கிளாரிஃபிகேஷன். நான் உங்கள் நண்பன் S.J.R. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிடும். அதாவது 3 நாளில் வந்து உங்களை நாங்கள் அன்பிளாக் பண்ணோன்னா 3 நாளில் வந்து கண்டிப்பாக நமக்கு அன்பிளாக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு சில பிரச்சனைகளை வந்து 3 நாள் ஆகியும், ஏன் 1 வாரம் ஆகியும் வந்து அது வந்து சால்வ் பண்ணி கொடுக்காம அப்படியே இருக்கும். ஸோ அதுக்கு உண்டான வீடியோ தான், தெளிவான வீடியோ தான் இது. நீங்கள் வந்து அதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆல்ரெடி வந்து ஏற்கனவே வந்து லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்கள் அந்த அக்கௌண்ட் வழியாக போகக்கூடாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து கண்டிப்பாக வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இன்னொரு அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. அவங்க அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் வாங்கிட்டு, இல்லைனா வந்து அவங்க மொபைலேருந்து கூட நீங்கள் பண்ணலாம். இது வந்து FB ஆப் வழியாக நம்ம பண்ண முடியாது. நம்ம வந்து ப்ரௌசிங் வழியாக தான் நம்ம வந்து பண்ண முடியும். அதாவது நம்ம மொபைலில் வந்து ப்ரௌசர் இருக்கும்ல, ஸோ அது மூலமாக தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா அது மூலம் பண்ணால் தான் அந்த போஸ்டிங்கிற ஆப்ஷன் வந்து அதில் ஷோ ஆகும், நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ வந்து நான் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி FBயை லாக்இன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஏதாச்சும் அக்கௌண்ட் வாங்கி நீங்கள் வந்து லாக்இன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து மேலே 3 லைன் இருக்குது பாருங்கள். 3 லைனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு ஸ்க்ரால் பண்ணி கீழே வாங்க. இதில் ஹெல்ப் அண்ட் செட்டிங்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து ஹெல்ப் சென்டர் இருக்குது பாருங்கள். ஸோ அதை சூஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வாங்க. விசிட் ஹெல்ப் கம்யூனிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இங்கே வந்து நிறைய பேர் அவங்களுக்கு உண்டான கேள்விகளை கேட்டிருக்காங்க. நம்மளும் இது அவங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம். ஏன்னா அவங்க கேட்ட கேள்வி வந்து நமக்கு ஆன்சர் தெரியும். ஸோ நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தால் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இது மூலமாக வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து பலன் அடைவாங்க. ஸோ இப்போ நம்மளோட கொஸ்டின் வந்து வேணும்னா ஆஸ்க் ஏ கொஸ்டின் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வாட் இஸ் யுவர் கொஸ்டின் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல வந்து உங்களோட கொஸ்டின், அதாவது நீங்கள் வந்து உங்களோட FBயில் என்ன ப்ராப்ளம், அதாவது பேஜஸில் ப்ராப்ளமா இல்லை உங்கள் ப்ரொஃபைலில் ப்ராப்ளமா, என்ன ப்ராப்ளமோ அதை ஷார்ட் அண்ட் கரெக்டாக வந்து நீங்கள் வந்து மேலே வந்து ஒரு 2 லைனோ சரி 3 லைனோ சரி அது ஷார்ட்டாக வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஆட் எனி டீட்டெயில்ஸ் இருக்கு பாருங்கள். இதில் வந்து நீங்கள் கொஸ்டினோட ஃபுல் டீட்டெயில்ஸ், அதாவது இதில் நீங்கள் பேராகிராஃப் மாதிரி நீங்கள் கூட பண்ணலாம். அதாவது என்னோட பேஜஸ் வந்து நான் ரன் பண்ணேன், ஒரு சில விஷயத்தினால எனக்கு வந்து பிளாக் ஆகிடுச்சு, எனக்கு வந்து டிசேபிள் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறேன், தெளிவான ஒரு விளக்கத்தை நீங்கள் இதில் கொடுக்கணும். கொடுத்துட்டு இங்கே போஸ்ட் நீங்கள் இருக்குது பாருங்கள், ரைட் சைடு டாப்பில் வந்து போஸ்ட் இருக்கு பாருங்கள். அந்த போஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து இந்த பேக்கில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்களா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆட் ஆகிரும். வந்து இங்கே மட்டும் ஆட் ஆகாது, அதாவது ஃபேஸ்புக் டீமுக்கே வந்து இது வந்து சென்ட் ஆகிரும். அவங்க பார்த்துட்டு உங்கள் சைடு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஸோ அவங்க சைடு தான் ஏதாச்சும் மிஸ்டேக்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே வந்து உங்களுக்கு வந்து மெயிலில் காண்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து தெளிவாக கொடுத்துருங்க. உங்களோட என்ன பேஜஸில் அந்த பேஜஸ் லிங்க் கொடுக்கணும், உங்களை அவங்க எப்படி காண்டாக்ட் பண்ணுவோம் அந்த தெளிவான இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து இது வந்து வித்தின் வந்து 1 டேயில் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா 1 டே ப்ராசஸ்லாம் ஆகாது. கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 1 வீக் ஆகலாம். நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் அப்படியே கரெக்டாக வந்து நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. அது பாசிட்டிவான்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்க நம்ம சைடு வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை, அதாவது ஒரு சைடு தெரியாதனமாக மிஸ்டேக் பண்ணிட்டோம், அதை வந்து அவங்க சைடு வந்து ஏதாச்சும் ஒன்று அப்பீல் பண்ணி ஏதாச்சும் எடுக்க முடிய ப்ராசஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது மூலமாக தான் நம்ம அவங்களை காண்டாக்ட் பண்ணி பேச முடியும். அவ்வளோதான். இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாத நண்பர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு திறந்து கொடுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சேனல் ஆன்லைன் கிளாரிஃபிகேஷன். இந்த வீடியோ மேக் பண்ணது நான் உங்கள் நண்பன் S.J.R. அடுத்த வீடியோவில் இன்னொரு தொழில்நுட்ப செய்தியை நம் மொழியில் தெரிந்து கொள்வோம்.